தாய் நாட்டிற்கு கட்டுப்பட வேண்டும் என்று இஸ்லாம் எந்த இடத்தில் சொல்கிறது என்று எனக்கு சொன்னால் அதை நான் மக்களுக்கு சொல்வதற்கு வசதியாக இருக்கும். இஸ்லாம் கூறுதுங்கிறீங்களா தாய் நாட்டு கட்டுப்பட சொல்லுதுன்னு சொல்லி எங்க சொல்லுது இஸ்லாம்? அதை சொல்லுங்க கொஞ்சம் எனக்கு. அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா, இல்ல சஹாபாக்கள் சொன்னாங்களா, இல்ல இமாம்கள் சொன்னாங்களா, அறிஞர்கள் யார் சொன்னாங்க அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் எடுத்து காட்டினீங்கன்னா அதை நான் மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு வசதியா இருக்கும். அதனால எப்ப இஸ்லாம் தாய் நாட்டிற்கு கட்டுப்பட்டாக வேண்டும், தாய் நாட்டுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும், என்ன சொல்றது, தேசிய உணர்வு இருக்க வேண்டும், தேசப்பற்று இருக்க வேண்டும், எங்க சொல்லிச்சு இஸ்லாம்? ஒரு மண்ணாங்கட்டி பற்றும் தேவையில்லை, தேசப்பற்று ஒரு முஸ்லிமுக்கு இருக்கக்கூடாது. அது என்ன பாரத தாயின்னு சொல்றீங்க? நாங்க ஏன் ஏத்துக்கிடணும்? நாங்க தான் உருவமற்ற கடவுளை தானே வணங்குறோம். நீங்க திடீர்னு போய் ஒரு உருவத்தை கடவுளுக்கு கொடுக்குறீங்களா? பாரத தாய் நீங்க ஒரு உருவத்தை வச்சுக்கிறீங்களா? நாங்க ஏன் வணங்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. இது தேவையற்ற கேள்வின்னு நான் இஸ்லாமியர்களை பார்த்து சொல்லுவேன். பாரத தாய் என்று அவர்கள் ஒன்றை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் குறைந்தபட்சம் மனதளவுல இந்த மண்ணை, இந்த தாயை மதிப்பதில் என்ன கேடு வந்துருது? நீங்க திருக்குறான்ல பார்த்தா உம்முல் குரா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். நகரங்களின் தாய். நபிகள் நாயகம் பிறந்த மக்கா மாநகரம் இருக்கிறது, அதை நகரங்களின் தாய் அப்படின்னு தான் திருக்குறானே பேசுகிறது. அப்ப தாய் மண் என்று நாம் இங்கு சொன்னால், பாரத் மாதா கி ஜெய், என் தாய் மண்ணின் புகழ் ஓங்குக என்று சொன்னால் அது இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு பிடிக்கல. அதே அரபில உம்முல் குரா, நகரங்களின் தாய் அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னதை திருக்குரான் சொல்லுகிறது. அதை இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்.